ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சட்னி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். வெங்காயம் இல்லை, தக்காளி இல்லை, வரமிளகா இல்லை, ஆனால் வந்து சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்னி வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்ல உதவியாக இருக்குங்க. ஏன்னா இது வந்து நான் பூண்டு வச்சு தான் அரைக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பால் கொடுக்குற தாய்மார்கள் பூண்டு நிறைய சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வேணால் பெரிய பெரிய பூண்டாக இருந்ததுனால 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சட்டி சூடு பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன்னு தெரியும். பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பூண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு நமக்கு வதங்கணும். ஏன்னா பூண்டில் வந்து காரத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இப்படி நம்ம வதக்கி செய்யும்போது காரம் கம்மியாக இருக்குங்க. இன்னுமே நல்லா முருகலாக நமக்கு வந்து வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை வந்து வரமிளகா பொடி சேர்க்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அது காரம் அதிகமாக இருக்கும். ஆனால் இது சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசங்க, சூப்பராக இருந்தது. இந்த வாசத்தில் இதை இப்படியே சாப்பிட்ருமாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து புளி சேர்த்துருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க இந்த சட்னிக்கு. இதை வந்து ஆற விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு புளி, பூண்டு, வரமிளகா அந்த மாதிரி கூட அரைச்சிக்கலாம். ஆனால் இது ஒரு தனி சுவையான ஒரு டேஸ்ட்டுன்னே சொல்லலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே வாயில் எச்சூடுது. ஏன்னா புளிப்பு, காரம் எல்லாமே இதில் வந்துட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட். இன்னுமே நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ தேங்க்யூ, பாய்.